பாடல்களுக்கு உரிமை கோருவதில் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தார்மீக உரிமை உள்ளது. நடிகர் கெத்து தினேஷ் பேட்டி. ரொம்ப சந்தோஷம். விளையாட்டு நம்மளை நல்ல ஃபோக்கஸ்ட் ஆகும். எனக்கு சின்ன வயசுலேருந்து சென்னையில் ஒரே பிரச்சனையாக இருந்தது, கிரவுண்டு இல்லை. எல்லாமே இப்போ பெய்ட் கிரவுண்டாக இருக்குது. இங்கே போட்டி, இவ்வளோ பெரிய போட்டி இவங்க நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேர் சண்டேஸில் இவ்வளோ ஆர்வமாக கலந்துருக்கிறது இன்னும் பெருசாக இதை பண்ணணும். கிரவுண்டு சென்னையில் இன்னும் நிறைய இருக்கணும். பே பண்ணி போகாமல் எல்லோரும், நான் சின்ன வயசில் ராபின்சன் பார்க்கில் ராயபுரத்தில் போனேன். இப்போ அந்த கிரவுண்டு இருக்குது. பட் இப்போ முகப்பேரில் இருக்க அதை தாண்டி ஒரு கிரவுண்டாக போகலாம் பார்த்தா இப்போ எதுவும் கிடையாது. எல்லாமே டர்ஃப் மாதிரி தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் நம்ம வெறும் 1, 2, 3ன்ற அந்த வெற்றியை மட்டும் எடுத்துக்க வேண்டாம். பங்கேற்று ஜாலியாக ஃபன்னாக விளையாட்டாக எடுத்துகிட்டு ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம். மற்ற தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். விளையாட்டு இருக்கும்போது அது போக விடாது. எல்லாருமே விளையாடணும், ஏதாவது ஒரு கேமில் இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கிரவுண்டுலாம் நிறைய வேணுன்றது நம்ம ரிக்வஸ்ட்டு. நிறைய கிரவுண்டு வேணும். அந்த டர்ஃப் இல்லாமல் கிரவுண்டு நிறைய இருக்கணும். யார் வேணால் போய் எப்படி வேணால் பணம் இல்லாமல் எதுவும் அந்த கவர்மெண்ட் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இன்னும் சூப்பராக பண்ணணும். இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்னும் நிறைய இனிஷியேட் பண்ணணுன்றது நம்ம ரிக்வஸ்ட்டாக பண்ணுறோம். டோல் குறைக்கலாம். டோல் மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். அது நான் எப்போவுமே வைப்பேன் கவர்மெண்ட் கிட்ட, டோல் இல்லாமல் இருக்கணும். தமிழக சினிமா வரலாற்றில் 2 பெரிய நட்சத்திரங்களான அஜித்தும் விஜயும் 2 துருவங்களாக பிரிஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியலில் இப்போ பெரும்புள்ளியாக மாறி இருக்காரு. அதே மாதிரி அஜித் அவர்களும் ஸ்போர்ட்ஸில் முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்கவுங்க விருப்பம் தான். அவங்கவுங்களும் கடவுள் படைப்பில் எல்லாருமே தனித்துவத்தோடு இருக்கிற ஆட்கள். அவங்க மனசில் என்ன இறங்குதோ அது அவங்க அது மக்களுக்கு நல்லதாக மாறணுன்றது தான் கடைசியாக. அது நல்லதாக மாறும் நம்ம நம்புவோம். மக்கள் விளையாட்டு சம்பந்தமான படங்கள் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவில் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ விளையாட்டு சம்பந்தமான படங்கள் வருவது மிகவும் குறைந்திருக்கு. அது எப்படி? இல்லை, வந்துட்டே தான் இருக்குது. லப்பர் பந்து வந்துச்சு, ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு. அது சின்ன பட்ஜெட்டில் இருக்கிறதுனால பெருசாக போய் ரீச், ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்தால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போது சேட்டலைட்டாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும். சேட்டலைட், டிஜிட்டல் பெரிய படங்கள் தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. லப்பர் பந்து நல்லா போச்சு, அதனால் கொஞ்சம் அது ஜனங்க அதை கொண்டாடினதால் அந்த படம் சேட்டலைட்டும் டிஜிட்டலும் எடுத்துச்சு. அது வந்துகிட்டே தான் இருக்குது. ஜனங்க சப்போர்ட் பண்ணுறதும் டிஜிட்டலும், ஏன்னா கார்ப்பரேட் கிட்ட இருக்கிறதுனால அது எப்படி நீங்கள் வாங்குறீங்கன்றது தான். பணம் போட்டு ப்ரொடியூசர்ஸ் வராங்களே, அவங்களுக்கும் போய் சேரணும். விளையாட்டு படங்கள் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது முழுசாக ரீச் ஆகலை, ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அது இன்னும் அதிகமாகவும் நடக்கணுன்றது நம்ம வச்ச தங்க குடும்பம் அந்த பாட்டை வச்சு அந்த படத்தை ஹிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பாட்டோட உரிமை அடைங்கிறது நாங்கள் ஸ்டேட்டாக எங்களுக்கு இல்லை, இந்த விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் கங்கை மரன் சாருக்கு நம்ம ரொம்ப தேங்க் பண்ணுறோம். இளையராஜா சார் நேரில் போய் பார்த்து தேங்க் பண்ணோம். அண்டு இந்த ரைட்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது அப்படி கிடையாது. மியூசிக் போட்டவங்களுக்கு எப்போவுமே அது போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது அவங்கக்கிட்டேருந்து ஒன்று வந்திருக்கு. அதை நம்ம எப்பவுமே ஆனர் பண்ணி தான் ஆகணும். ராஜா சார் கேட்குறது தார்மீகமாகவும் தர்மமாகவும் ரொம்ப கரெக்டான விஷயம் தான். அதை அவர் கேட்காமையே நம்ம தரணும். அது கேட்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது. இல்லை, இது சிலம்பம் போட்டி. அருணன் அண்ணன், நம்ம அண்ணன். எனக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எப்பவுமே மோஸ்ட்லி நான் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். முதல்ல ஒரு டைமில் ஃபுல்லாக பிளாக்கில் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ சமீபமாக ஒயிட் ரொம்ப பிடிக்குது, அதனால் ஒயிட்டில் இருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அரசியல் விஜயகாந்த், சரத்குமார் உள்ளிட்ட நடிகர்கள்லாம் அரசியலுக்கு பெரும்புலியாக மாறுறது விஜயகாந்தை எதிர்கட்சி தலைவர் வரையும் இப்போ அரசியல் விஜயகாந்த் இல்லை. இப்போ விஜய் வந்திருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் விஜய் தாக்கு முடியுமான்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் நம்ம எல்லாருமே வாழ்த்தணும்ல. இப்போ நடிகை யாருன்னா புதுசாக வராங்கன்னா நம்ம சைட்லேருந்து வாழ்த்து தான் செய்யணும். அரசியலுக்கு வந்தாலும் இருக்கிறவங்க வாழ்த்து தான் செய்வாங்க. அது ஜனங்க முடிவு பண்ணுவாங்க. அது அந்த நேரத்தில் நடக்கும். பட் எல்லாருக்குமே ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாரும் எல்லாமே பண்ணலாம்ல. காற்றும் மழையும் வெயிலும் எல்லாருக்காக தான். அது யாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. இயற்கை யாரை எங்கே எடுத்துகிட்டு வர்றதுன்னு கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். நமக்கு அது எனக்கு தினேஷ், எங்கள் அப்பா அம்மா வைத்த பேர் அது.
கெத்தா? ஆமாம், அது பெரிய பிளஸ்டு தான். ஏன்னா சினிமாவில் எந்த பேரில் வராங்களோ அதோட தான் அது மாறின ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். கெத்து தினேஷாக மாறினது. அட்டகத்திலேயே அந்த அன்பு இருந்துச்சு. கெத்துன்னு வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த அன்பு அதிகமாயிருக்கு. எனக்கு வந்து என்னை சந்தோஷமாக அவங்க தினேஷ்னு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேரில் கூப்பிட்டாலே சந்தோஷம் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கெத்து ரொம்ப சந்தோஷம். அட்டகத்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் ஃபியூச்சர்ல வந்து விஜய் சார் மாதிரி நீங்களும் வந்து அரசியலுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் இப்போ அடுத்த ப்ரோக்ராமுக்கே நம்ம எப்படி போவோம் என்னன்றது நமக்கு தெரியாது. நம்ம அடுத்த தெரியல. எனக்கு வந்து அமைதியான ஒரு வாழ்க்கை, தோட்டத்தோட விவசாயம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். யாரும் வந்து நம்மளையும் திட்டக்கூடாது, நம்மளும் யாரையும் திட்டக்கூடாது.